ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஆம்லெட் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் ஆம்லெட் தான். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஆம்லெட் செய்ய நான் ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். 100 கிராம் சிக்கனுமே நல்லா போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்படி வாஷ் பண்ண சொல்லி நான் போன வரையில சொல்லியிருப்பேன். பார்க்கவங்க மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இப்போது ஒரு வானல் வச்சுங்க. வானல் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ஆம்லேட்டுக்கு அதான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னியமாக வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னியமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளியை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். இதுவே பெரிய தக்காளியாக இருந்தால் அதில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, போதும். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இது ரெண்டுமே நல்லா பொன்னியமாக வதங்கி வரட்டும். இப்போ ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாம் பொன்னியமாக வதங்கி வந்துடுச்சு. இது கூட வந்து நம்ம 100 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கனை போட்டு கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சிக்கன் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நான் ட்ரையாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆன பிறகு அது மேலே லைட்டாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்கிடலாம். இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் சிக்கனுக்கு 4 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ 4 முட்டையுமே நல்லா உடச்சி ஊற்றிட்டு அது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போது அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கனுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ முட்டைக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது தோசைகளோ இல்லை பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஆயில் தரையாக வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். நான் ஒரு குழிக்கண்டி அளவுக்கு 2 குழிக்கண்டி அளவுக்கு முட்டை ஊற்றிக்கிறேன். இப்போ அது மேலே லைட்டாக பெப்பர். இப்போ நல்லா ஒரு சைடு வேகட்டும், வேக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு, நான் திருப்பி போடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்ட சைடு மட்டும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஏன்னா சிக்கன் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் வேகணும். நல்லா திருப்பி போட்ட சைடு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. ஸோ இப்போ கரெக்டான இது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி சிக்கன் ஆம்லேட் நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது புது விதமான டிஷ்ஷஸ் வேணும்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள்